பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், கத்தாழை, வெந்தயம், கருவேப்பிலை இது 4ம் நம்ம போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் எடுக்க போகிறோம். எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். இதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நமக்கு அது வந்து ஆயில் வந்து நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு. சரிங்களா, நான் உங்களுக்கு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாது. ஃபில்ட்ரு பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். பிளாஸ்டிக்லலாம் வடிகட்டினிங்கன்னா அது ஹீட்டில் உருகிடும். அதனால் நம்ம அதை ஆறத்துக்கு டைம் கொடுப்போம். அது நல்லா ஆறணுன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை காய்ச்சிருக்கோன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இது நல்லா கொஞ்சம் ஆறிட்டே வரட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து உடனே இந்த ஆயில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும், நம்ம கலர் பார்க்கணுன்னா இந்த மாதிரி வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மேலே அந்த கரண்டியை வச்சுட்டு இதில் வந்து நம்ம இடிக்க பிடிச்சிட்டு அந்த ஆயில் வந்து வடிகட்டி எடுத்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும், பார்த்து மெல்லமாக வந்து வடிகட்டிக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் எந்த கலரில் வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா, இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன் வந்து இதை உடனே எடுக்காதீங்கன்னா அதோட எசன்ஸ்லாம் இன்னும் நமக்கு அந்த ஹீட்டில் இறங்கி வரும் தான் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து எடுத்து பாட்டிலில் ஆறினவுடனே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு தேவையோ அவ்வளோ நாளைக்கே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது காலியாகிற ஸ்டேஜில் நீங்கள் மறுபடியும் வந்து இதே போல் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் தொடர்ந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக எனக்கு வந்து அதை எடுத்து செய்யறதுக்கு இல்லாத நான் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ரொம்ப முடி போட்டதுனால தான் நான் அதை யூஸ் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு பாட்டிலில் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.